வந்து நீங்க பார்க்கவே முடியாது. முக்கியமா சொல்லணும்னா ஆண் குழந்தைகளை நீங்க எங்கேயுமே பார்க்க முடியாது. ஒருத்தர் 2 பேர் கூட இந்த கிராமத்துல இல்ல. அப்படி இது ஒரு பெரிய சபிக்கப்பட்ட கிராமம். இந்த கிராமத்துல ஏதாச்சும் ஒரு ஆண் குழந்தை பிறந்துருச்சுன்னா அந்த ஆண் குழந்தை மர்மமான விதத்துல இறந்து போயிடும். இது வந்து இன்னைக்கு நேற்று நடக்கல, பல வருஷமா இப்படிதான் நடந்துகிட்டு இருக்கு. இதனாலேயே இந்த கிராமத்து மக்கள் எல்லாருமே ஒரு பொன் குழந்தை வேணும் தான் சாமி கிட்ட கேட்பாங்க. வீடியோ ஸ்டார்ட் முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இன்ஸ்டாகிராம் பாத்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க, அதே மாதிரி லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க. இதே கிராமத்துக்கு வேலைக்காக ஒரு தம்பதி வராங்க. இவங்க வந்து புதுசா கல்யாணமானவங்க. சடனா சமைக்கும் போது அந்த ஒய்ஃப் வந்து மயங்கி கீழே விடுறாங்க. இதை பார்த்து ஹஸ்பண்ட் ஓடி வந்து என்ன ஆச்சு அப்படின்னு தெரியாம ஹாஸ்பிட்டலுக்கு பக்கத்தமா கூட்டிட்டு போறாங்க. ஹாஸ்பிட்டல் போய் பார்த்ததுல நர்ஸ் சொல்றாங்க, உங்க மனைவி வந்து பிரெக்னெண்டா இருக்காங்க, இப்போ வந்து குழந்தை பிறக்க போகுது, நீங்க வந்து வெளியே வெயிட் பண்ணுங்க சார் அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்ட ஹஸ்பண்ட் ரொம்ப சந்தோஷமா, டாக்டர் நான் வெளியே வெயிட் பண்றேன், கொஞ்சம் பார்த்து பக்குவமா பண்ணுங்க, என் பொண்டாட்டி வழி தாங்க மாட்டான்னு சொல்றாங்க. இது கேட்ட டாக்டர் நான் எவ்வளவு பிரசவமா பார்த்திருப்பேன், நீங்க கவலைப்படாதீங்க சார் அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஹஸ்பண்டும் சரி டாக்டர் நான் வெளியே வெயிட் பண்றேன்னு சொல்லி கிளம்பி போறாரு. வெளியே வந்து அவரும் ரொம்ப பயப்படுறாரு, ஆண் குழந்தை மட்டும் பிறக்கவே கூடாது அப்படின்னு. இந்த கிராமத்துல பிறந்த எல்லா ஆண் குழந்தையும் இறந்ததை பார்த்து அவரு இந்த கிராமத்துல ஏன் பிறந்தாலும் இறந்து போயிடும், எப்படியாச்சும் பொன் குழந்தை பிறக்க வச்சுங்க கடவுளேன்னு ரொம்ப அழுதுகிட்டே வேண்டாரு. உள்ள இருந்து குழந்தை அழுற சத்தமும் கேட்குதா. அவரு உள்ள ஓடி போய் பாக்குறாரு. அவர் எதிர்பார்த்த மாதிரி பொன் குழந்தை பிறந்திருக்கு. அது பார்த்து அவನು ரொம்ப சந்தோஷமா எப்படியோ ஆண் குழந்தை பிறக்கலன்னு நிம்மதியா அறியறாரு. அப்படியே டான்ஸ் ஆடுறாரு சந்தோஷத்துல. இதே நேரத்துல ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இந்த கிராமத்துக்கு வராங்க, யார ஊருக்கு போறதுக்காக. அவங்க வரும்போது அவங்க பொண்டாட்டிக்கு வயிறு வலிக்க ஆரம்பிக்குது. இந்த கிராமத்துக்குள்ள என்றான உடனே அவங்க இது ஹஸ்பண்ட் கிட்ட சொல்றாங்க, ஹஸ்பண்ட் பிரெக்னெண்டா இருக்கிறதுனால எங்க பக்கத்துல ஏதாச்சும் ஹாஸ்பிட்டல் இருக்கான்னு பாக்குறாங்க. அவங்க போகும்போது அந்த வழியில கட்டுறாங்க பொண்டாட்டியும் வலிக்குதுன்னு. அப்ப ஹஸ்பண்டும் என்ன ஆச்சு நீங்க சொல்றாங்கன்னு கேட்கறாரு. எனக்கு வந்து குழந்தை பிறக்கிற மாதிரி தோணுது, எங்கேயாச்சும் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொன்னப்போ அவங்களும் அங்க இருந்து பக்கத்துல அந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போறாங்க. தூக்கிட்டு போனா அவரும் டாக்டர் என் மனைவி வந்து பிரெக்னெண்டா இருக்கா, அவருக்கு குழந்தை பிறக்கிற மாதிரி இருக்கா, வயிறு வலின்னு சொன்னா ஏதாச்சும் பண்ணுங்க டாக்டர்னு கேட்கறாரு. அந்த டாக்டரும் நீங்க கவலைப்படாதீங்க சார், நான் பாத்துக்கிறேன், நீங்க வந்து வீட்டு அதை கேட்டோடனே அவரு வந்து என்ன ஆச்சு டாக்டர், எப்படி என் குழந்தை இறந்துச்சுன்னு கேட்கறாங்க. அதை கேட்ட டாக்டரும் இது வந்து இந்த ஊரோட சாபம் சார், அதனாலதான் அவங்க குழந்தை இறந்து போச்சு, இந்த ஊர்ல எந்த ஆண் குழந்தை பிறந்தாலும் எப்படிதான் இறக்கும், வேணா ஊர்வாசிங்க போய் நீங்க கேட்டு பாருங்கன்னு சொல்றாங்க. அதை கேட்ட உடனே அவருக்கு ரொம்ப கோவம் வந்துருது. நீங்க தான் குழந்தைய வந்து கொண்டுட்டீங்க, நீங்க ஏதோ மனசுல வச்சுட்டு தான் பண்ணிருக்கீங்க, உங்க வந்து நான் விடமாட்டேன், போலீஸ் கிட்ட ஒப்படைக்க போறேன்னு சொல்றாரு. அதை கேட்ட டாக்டரும் சார் இது நான் ஒன்றும் பண்ணல சார், இந்த கிராமத்து எந்த ஆண் குழந்தை பிறந்தாலும் பிறந்த 2வது செகண்டே இறந்து போயிடும் சார், மர்மமான விதத்துல. ஒன்னு தலை வெடிச்சு இறந்து போகும், இல்லைன்னா துண்டா உடலை போயிடும் சார், அப்படி இறந்து போயிடும் சார், இது வந்து நான் பண்ணல சார், அது ஒரு சாபம் சார் அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்டு அவருக்கு இன்னும் கோவம் வந்துருச்சு. நீங்க கொன்னதை ஒன்னுட்டு இந்த மாதிரி போய் சொல்றீங்களான்னு சொல்லி இந்த டுபாக்கூர் ஊர் சவகாசமே நம்மளுக்கு வேணாம், ஊரை விட்டு நம்ம போயிடலாம் ஃபர்ஸ்ட், இல்லைன்னா நம்மளுக்குள்ள நம்ம ஒய்ஃப்க்கும் ஏதாச்சும் ஆயிடும்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. ஊர்ல இருந்து வெளியே வரும்போது தரிசனம் வந்து கேட்கறாரு, என்ன ஆச்சு குழந்தைக்கு ஏன் செத்து கிடக்குது அப்படின்னு. அவரும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு, என்னன்னே தெரியல தம்பி, இந்த ஊர்ல எந்த ஆண் குழந்தை பிறந்தாலும் இறந்துருமாமா, அதனால தானே என்ன சொல்றீங்க சார் அப்படின்னு தரிசனம் கேட்கறாரு. ஆமா தம்பி, இது ஊர்ல இருக்காதா, நீ ஓடி போயிடு எங்கேயாச்சு, இல்லைன்னா உனக்கும் இந்த நிலைமை தான் ஆகும், நீ வந்து இந்த ஊர்ல மட்டும் இருக்காத, இது வந்து சபிச்ச ஊரு, உனக்கு கூட ஏதாச்சும் ஆயிடலான்னு சொல்றாரு. இது கேட்ட தர்சனுக்கு ஒண்ணுமே புரியல. ஏன்னா தர்சனம் இங்க இப்பதான் வந்திருக்கா ரீசெண்டா. அவரும் நல்லா சொல்றாரு, இந்த ஊருக்கு வந்து வேற ஊருக்கு போறதுக்காக இந்த ஊர் மெயின் ரோட்ல போயிட்டு இருக்காரு. அப்ப அவர் ஒய்ஃப்க்கு வந்து பிரசவ வலி வந்திருக்கு. டாக்டர் கிட்ட போய் அட்மிட் பண்ணதுல அந்த டாக்டர் வந்து இந்த குழந்தை இறந்து போச்சேன்னு சொன்னாங்க. நான் உள்ள வந்து பார்த்தப்போ அவங்க சொன்ன மாதிரியே குழந்தையோட கழுத்தம் அப்படி துண்டா இருந்துச்சு. நீ இங்க இருந்து போயிருப்பா தம்பி, இது வந்து ரொம்ப கொடூரமான ஊரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிடுறாரு அழுதுகிட்டே. தர்சனுக்கு இது கேட்டோன்னே திக்குன்னு ஆயிடுச்சு. ஏன்னா அடுத்த 3 வருஷத்துக்கு இங்கதான் பிகாம் படிச்சாகணும். அதனாலதான் இந்த ஊருக்கும் தர்சன் வந்திருக்கான். என்னடா இது ரொம்ப கராரான ஊரா இருக்கே, சரி ஏதா யாருக்கு ஏதாச்சும் போய் கேட்போம், இதை சாபம் என்ன காரணம் அப்படின்னு. அவரும் தர்சனும் வந்து ஹாஸ்பிட்டல தாண்டி கிளம்பி போறாரு. அவர் போகும்போது ரோட்ல வந்து ஒரு வயசானவர் ஒரு வீட்டை விட்டு வெளியே வர்றாரு. அந்த வயசானவர் கிட்ட தாத்தா நில்லுங்க அப்படின்னு சொல்றா. அந்த தாத்தா நின்றுட்டு தம்பி யாருப்பா நீ, உனக்கு என்ன வேணும்னு கேட்கறாரு. அப்ப தர்சனும் சொல்றான், என்ன தாத்தா உங்க ஊர் வந்து ஏதோ சபிச்ச ஊராமா, என்ன இது அப்படி ஏதாச்சும் உங்களுக்கு தெரியுமான்னு கேட்கறான். அதுக்கு அந்த தாத்தாவும் நீ என்னப்பா இந்த ஊருக்கு புதுசான்னு கேட்கறாரு. அதுக்கு தர்சனம் ஆமான் தாத்தா இங்க இப்பதான் வந்து படிக்கிறதுக்காகன்னு சொல்றாரு. அதை கேட்ட தாத்தா படிக்கிறது வந்தனா அதை மட்டும் பழப்பா அப்படின்னு சொல்றாரு. அப்ப தர்சன் சொல்றான், தாத்தா ப்ளீஸ் சொல்லுங்க, ஏன் இங்க பிறக்கிற ஆண் குழந்தைங்களா இறந்து போகுது, இந்த சாபத்துக்கு என்ன காரணம்னு சொல்றாரு. அவர் தாத்தாவும் சொல்றாரு, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஊர்ல ஒரு ராஜா வாழ்ந்துகிட்டு வந்தாரு. அவர் பேர் தான் துங் சகூர். அவர் வந்து ரொம்ப ரொம்ப பெரிய ராஜா. இந்த ஊருக்கு மட்டும் கிடையாது, சுத்து பக்கத்துல இருக்க எல்லா ஊருக்கும் அவர் தான் ராஜா. கிட்டத்தட்ட ஒரு 10 ஊருக்கு அவர் தான் ராஜா. அவருக்கு வந்து 2 பொண்ணாட்டி இருந்தாங்க. அவங்க பேரு தான் மிட்சி அப்புறமா மேரி. மிச்சியும் மேரியுமே 2 பேருமே ஒரு ட்வின்ஸ். 2 பேருமே ஒரே வாட்டி தான் துங் சாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. துங் சாவுக்கு 2 பேருமே ரொம்ப பிடிக்கும். அவரு சொல்றாரு, எப்படியாச்சும் எனக்கு ஒரு ஆண் குழந்தை மட்டும் பெற்று கொடுத்துருங்க அப்படின்னு. அதுக்கு கொஞ்ச நாள்லயே மிச்சி ஒரு குட் நியூஸ் சொல்றோம்.
என்ன சொல்றான்னா, நான் பிரெக்னெண்டா இருக்கேன், நீங்க கேட்ட மாதிரியே ஒரு ஆண் குழந்தை வந்து நான் பெற்று தரேன்னு சொல்றோம். இது கேட்டவனே டும் சவுர், நீ தான் என்னோட செல்ல பொண்டாட்டி, ஐ லவ் யூமா, எப்படியாச்சும் ஒரு ஆண் குழந்தை பிறக்க வச்சிரு, அப்படி மட்டும் ஒரு பெண் குழந்தை பிறந்துச்சு உன்னைய விட மாட்டேன், அந்த குழந்தையும் விட மாட்டேன், உனக்கு தெரியாம ஆக்கிடுவான்னு சொல்றோம். அதை கேட்ட மிக்சிக்கு நெஞ்சுமே அப்படின்னு நின்று போச்சு. பக்கத்துல அந்த மேரிக்கு அவங்க அக்கா வந்து பிரெக்னென்ட் ஆனது பிடிக்கவே இல்லை. ஏன்னா அவள் பிரெக்னென்ட் ஆகாம அவளுக்கு முன்னாடி அவங்க அக்கா பிரெக்னென்ட் ஆயிட்டாங்க. அந்த குழந்தை மட்டும் பிறந்துருச்சுன்னா, அதுவும் ஆண் குழந்தை பிறந்துருச்சுன்னா டும் சார் வந்து மேரி மேல மட்டும்தான், அதாச்சும் மிக்சி மேல மட்டும்தான் பாசத்தை காட்டுவாருன்னு மேரிக்கு ஒரு வைத்தறிச்சல் வந்துருச்சு. நண்பா, இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டு பாருங்க. இந்த நாட்களும் போகுது, மிக்சியும் நல்லா சாப்பிடுறா, கிட்டத்தட்ட எல்லாமே ஆரோக்கியமான சாப்பாடு தான் சாப்பிடுறா. டும் சாரும் அவரை நல்லா பாத்துக்கிறான். கிட்டத்தட்ட ஒரு 9 மாசம் ஆயிடுச்சு. இதுக்கு மேல அவங்க ஹாஸ்பிட்டல் போறாங்க பிரசவத்துக்காக. வெளியே போய் மேரியும் டும் சார் வெயிட் பண்றாங்க. டும் சார் வந்து கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டே இருக்காரு, எனக்கு ஒரு ஆண் குழந்தை வேணும் வேணும் அப்படின்னு. ஹாஸ்பிட்டலுக்குள்ள பிரசவமும் நடக்குது. டும் சாரும் ரொம்ப டென்ஷனா வெளியே காத்துக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் உள்ள இருந்தே ஒரு ஆண் குழந்தை ஆள்ற சத்தம் கேக்குது. டும் சாருக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுது. அப்படியே தலகால் புரியாம குதிக்கிறாரு. பாடுறாரு, என்னோட இளவரசன் வந்துட்டா, எனக்கு அப்புறமா அவன் தான் ஆட்சி புரிய போறான் அப்படின்னு. இது கேட்ட மேரிக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. ஏன்னா மேரிக்கு குழந்தை பிறந்துருச்சுன்னா அவனோட பையன் தான் ராஜா இருப்பான். இதுக்கு மேல மிச்சியோட பையன் மேரியை மதிப்பானோ இல்லையோன்னு தெரியாது. அந்த வயிற்றுச்சிலையா வெளியே நின்றுட்டு இருக்கான். நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன், அங்க இருந்து கிளம்பி போன அவ ஹாஸ்பிட்டல் பின்னாடி இருந்து வந்து மிக்சியோட குழந்தைய பாக்குற. ஆண் குழந்தைய பார்த்தோன்னே அவளுக்கு வயிறு ரொம்ப எரியுது. அந்த ஆண் குழந்தைய ஏதாச்சும் பண்ணி அவன் யோசிக்கிறான். அப்பதான் அவ பிளான் போடுறான், இந்த குழந்தை மட்டும் குழந்தை வளர்ந்துருச்சுன்னா நம்மள வந்து அந்த டும் வந்து மறிக்கவே மாட்டான், இது எப்படியாச்சும் ஏதாச்சும் பண்ணிடணும்னு யோசிக்கிறான். அப்பதான் அவ அந்த மிக்சியோட குழந்தையும் அப்புறமா அங்க இருந்த ஒரு பொன் குழந்தையும் மாத்தி வச்சிடறான். குழந்தைய மாத்தி வச்ச உடனே அவ முகத்துல ஒரு புன்னகை வருது. சிரிச்சுக்கிட்டே சொல்றா, இந்த ஊருக்கு நெக்ஸ்ட் தான் நீ, நான் தான், எனக்கு ஈக்குவலா யாருமே இல்லை, நான் தான் குழந்தைய பெற்று தரேன், முதல் என் குழந்தை தான் இந்த ஊர் ஆனும் அப்படின்னு சொல்றா திமுறா. ஹா 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 அப்படின்னு சிரிக்கிறா. சிரிச்சுக்கிட்டே அவளும் அந்த டும் சார் உள்ள வரதுக்கு முன்னாடி ஓடிடலான்னு யோசிக்கிறா. அவ வர்றதுக்கு முன்னாடி அப்படியே ஓடியும் போயிடறா. டும் சார் உள்ள வந்து பாக்குறான். பார்த்தாதான் தெரியுது ஆண் குழந்தை பிறக்கல, பெண் குழந்தை பிறந்திருக்குன்னு அவனு தப்பா நினைச்சிடான். இதை பார்த்தோன்னே அவனுக்கு ரொம்ப கோவம் வருது. கோவத்துல அவன் சொல்றான், இவங்க 2 பேரையும் நான் சும்மா விட மாட்டேன், இவங்களை என்ன பண்றேன்னு பாருங்க அப்படின்னு சொல்றான். டும் சாரும் பிறந்த குழந்தைய தொடவும் இல்லை, எடுத்து கொஞ்சமும் இல்லை, மிக்சி கிட்டையும் பேசவும் இல்லை. கொஞ்ச நாள் போகுது. அதுக்கு மறுநாள் ஹாஸ்பிட்டல் இருந்து டிஸ்சார்ஜ் ஆகி அந்த மிக்சி கிட்ட டும் சார் பேசுறான். நான் கேட்டது ஆண் குழந்தை, நீ பெற்றது ஒரு பொன் குழந்தை, அவனை சும்மா விட மாட்டேன்னு சொல்றான். இதை கேட்ட மிக்சியும், எங்க இது எப்படி பிறந்துச்சுன்னு தெரியல, ஆனா ஆபரேஷன் நடக்கும்போது ஒரு ஆண் குழந்தை பிறந்த மாதிரி தான் எனக்கு ஞாபகம், இது என்ன நடந்துச்சுன்னு தெரியல, எங்கேயோ தப்பு நடந்திருக்காங்க அப்படின்னு சொன்னான். இதை கேட்ட டும் சாரும், தப்பு நடந்திருக்கு, உன்னோட தங்கச்சி மாதிரியே உன்னையும் கல்யாணம் பண்ணதான் என்னோட பெரிய தப்பு, மரியாதை இந்த ஊரை விட்டு போயிடு, ஏதோ கட்டின பொண்டாட்டின்றதுனால உன்னை உயிரோட விடுறேன், இல்லை உங்க 2 பேரும் இதே இடத்துல எரிச்சிடுவேன் அப்படின்னு சொல்றான். இதை கேட்டு அவங்களுக்கு ரொம்ப பயம் வந்துடுது. சரிங்க, நாங்க ஊரை விட்டு போயிடும், நீங்க வந்து எங்களை மன்னிச்சிட்டான்னு சொல்லுங்கன்னு சொல்றோம். டும் சார், நான் சாவர வரைக்கும் மன்னிக்க மாட்டேன், மரியாதையா ஓடிடுங்க அப்படின்னு அடிச்சு துரத்திடுறாரு அந்த ஊரை விட்டு. அம்மாவும் பொண்ணு ஓடி போயிடுறாங்க. இதை பார்த்த மேரி, நான் தான் நெக்ஸ்ட் குழந்தைய பெக்க போறேன், ராஜமாதாவும் மாற போறேன் அப்படின்னு சிரிக்கிறா. மேரி எதிர்பார்த்த மாதிரியே மிச்சி அவ துரத்திட்டா. இதுக்கு மேல அவளுக்கு போட்டிக்கு யாரும் மேல, அவ மட்டும்தான் ஒரே ஒரு ராணி. ராஜாவை கொண்டுட்டா அவளோடதுதான் ராஜ்யம். மறுபக்கம் மிச்சியும் வீடு வீடா போறா, பிச்சை கேட்கிறா. குழந்தைக்கு ரொம்ப பசிக்குது, யாராச்சும் வெளியே வாங்கன்னு கத்துறான். வெளியே வந்தவங்களும் மரியாதையா இங்க இருந்து போயிடுங்க, உங்களுக்கெல்லாம் சாப்பாடு தர முடியாது, அப்படி சாப்பாடு தந்தா ஊர்ல இருந்து எங்களையும் ஒதுக்கி வச்சிருவாங்க, இது வந்து ராஜாவோட கத்தலன்னு சொல்றாங்க. இது கேட்ட மிக்சியும், ப்ளீஸுங்க எனக்கு வேணாம் சாப்பிட, குழந்தை காய்ச்சித்தாங்கன்னு சொல்றாங்க. அவங்களும் முடியாது மரியாதையா போயிடுங்க, இல்லைன்னா அவங்க அவ்வளவுதான் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட மிக்சியும், சரிங்க எங்களை எதுவும் பண்ணிடாதீங்க, ராஜா கிட்ட நாங்க எங்க வந்ததெல்லாம் சொல்லிடாதீங்க, நாங்களே கிளம்பி போயிடும் சொல்றாங்க. மிக்சியும் குழந்தையும் அங்கிருந்து கிளம்பி போறாங்க. இன்னொரு வீட்டுக்கிட்ட போறாங்க. போயிட்டு சார் வெளியே வாங்க அப்படின்னு கத்துறாங்க. அங்கிருந்து வெளியே வந்தாலும், நீங்க வந்து அந்த ராணி தானே, மகாராஜா வந்து துரத்தினாரு, இங்கெல்லாம் வராதிங்க, எங்க உங்களை பார்த்தாங்கன்னா எங்களுக்கு தப்பா நினைச்சு எங்களுக்கும் சாப்பாட்டு அவரத்தெல்லாம் நிறுத்திடுவாங்க, ஊர்ல இருந்து ஒதுக்கிடுவாங்க, நீங்க மரியாதை எங்க போயிடுங்கன்னு அடிச்சு துரத்திடுறான். அவனுமே ரொம்ப பசியில அவங்க 2 பேருமே ஓடி போறாங்க. 2 பேருமே ஒரு தோட்டத்துக்குள்ள நுழைஞ்சு அவங்களும் போறாங்க. அந்த தோட்டத்துக்காரங்க கிட்ட ஏதாச்சும் ஒரு வேலை இருந்தா தாங்க, சம்பளம் கூட வேணாம், எங்களுக்கு சாப்பாடு போட்டா போதும், கடைசி வரைக்கும் உங்களுக்கு வேலை செஞ்சுக்கிட்டே இருப்போம், வெளியே கூட நாங்க தூங்கிப்போம் அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்ட தோட்டக்காரனும், எதுக்கு என்னையும் இந்த ஊரை விட்டு உங்களை மாதிரியே ஒதுக்கி வச்சிருக்கா, மரியாதையா இங்க வந்து போயிடுங்க, இல்லைன்னா நாயை விட்டு உங்களை கடிக்க வச்சிருவேன், உங்களுக்கு சாப்பாடும் இல்லை வேலையும் இல்லை, அப்படி தந்தானா மகாராஜா என்னையும் கொண்டுடுவாரு, என் குடும்பத்தையும் கொளுத்திடுவாரு, அதுதான் அவரோட ஆர்டர், மரியாதை இங்க இருந்து போறீங்களா நாயை அவுத்து விட்டா அப்படின்னு அவர் கத்துறாரு. இது கேட்ட மிச்சியும், வேணாங்க நாங்க இங்க இருந்து போயிடுறோம், மன்னிச்சிடுங்க இங்க வந்ததுக்கு, ராஜா கிட்ட மட்டும் சொல்லிடாதீங்க அப்படின்னு கிளம்பிடுறாங்க. போற வழியில மேரியோட குழந்தையும், அதாச்சும் மிச்சியோட குழந்தையும், அம்மா ரொம்ப பசிக்குதுமா சொல்லிக்கிட்டே வரா. மிச்சி கிட்ட சாப்பாடு தரதுக்குமே ஒன்றும் இல்லை. அவளுக்கு ரொம்ப சங்கடமாயிடுது. பொண்ணு கேட்குறப்போ சாப்பாடு கூட ஒரு அம்மா அவளுக்கு தர முடியலையே அப்படின்னு. அந்த பொண்ணு பசிக்குதுன்னு அழுதுகிட்டே அப்படியே மயக்க போட்டு விழுறா.
பார்த்தா அது வெறும் மயக்கம் கிடையாது, அப்படியே அந்த பொண்ணு இறந்தும் போயிடுறா. இதை பார்த்த மிச்சிக்கு ரொம்ப கோவம் வந்துடுது. அவளுமே அவளோட குழந்தைய எத்தனையோ வாத்தி எழுப்பி பார்க்கறா, அந்த குழந்தை எழவே இல்லை. அவளும் அந்த குழந்தை பொண்ணத்துக்கிட்ட உட்காந்து ஆள்றா, எழுந்துருமா எங்கம்மா என்னை விட்டு போயிட்டா, நானும் உங்ககிட்ட வந்துடுறேன்னு ஒரு பிரிட்ஜ் மேல இருந்து இந்த ஊருக்கு சாபம் விடுறா. இந்த ஊர்ல எந்த ஆண் குழந்தை பிறந்தாலும் என் குழந்தை இறந்த மாதிரியே அது மர்மமான விதத்துல இறந்து போயிடும். இது இந்த ஊரோட சாபம். நாங்க பசின்னு வந்தப்போ நீங்க எனக்கு சாப்பாடும் தரல, வாழ்க்கையுமே தரல. அந்த மாதிரி ஊரு. இந்த பாவப்பட்ட ஊர்ல ஒரு ஆண் குழந்தையும் பிறக்காது. ஆண் குழந்தை இல்லாம தான் இந்த ஊர் இருக்கும் கடைசி வரைக்கும். இந்த சாபத்தை யாராலையும் உடைக்கவும் முடியாது, மாற்றவும் முடியாது. இதுதான் என்னோட சாபம்னு சொல்லிக்கிட்டு அங்க இருந்து அவ கீழே குதிச்சு சூசைட் பண்ணி டெத்தும் ஆயிடுறா. அப்ப இருந்துதான் இந்த சாபம் வந்துச்சு. அப்ப இருந்து பிறந்த ஆண் குழந்தை ஒண்ணு கூட உயிரோட வந்ததே இல்லை, எல்லாமே இறந்து போயிடும் அப்படின்னு அந்த வயசானவரும் சொல்றாரு. இதை கேட்ட தரிசனம், நீங்க ஏதாச்சும் ஒரு மந்திரவாதை கூட்டிட்டு வந்து இந்த சாபத்தை போக்க முடியலான்னு கேட்கிறாரு. அப்போ அந்த வயசானவர் சொல்றாரு, நாங்களும் ரொம்ப பெரிய மந்திரவாதியை கூட்டிட்டு வந்தோம் இந்த சாபத்தை போக்குறதுக்காக. அவரும் ஊருக்கு நடுவில் வந்து யாகத்தை நடத்தினாரு. ஒரு நாள் இல்ல, கிட்டத்தட்ட நிறைய நாள் யாகத்தை நடத்தினாரு. அந்த யாகம் முடியும் போது அவரு இறந்து போயிடுறாரு. அந்த யாகத்தோட பலன் எங்களுக்கு கிடைக்கல, அந்த சாபமே நெல் விட்டு போகல அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்ட தர்சனுக்கு வேற வழியே இல்லை போல. நாமளும் இந்த ஊர்ல தான் கிட்டத்தட்ட 3 வருஷம் படிச்சாகணும். அதுக்குள்ள நம்மளுக்கு கல்யாணம் குழந்தை பிறந்துச்சுன்னா நம்மளுக்கும் இது ரிஸ்க் தான். அதனால இந்த ஊர் சாபத்தை எப்படியாச்சும் நான் நீக்க பாக்கிறேன்னு அந்த வயசான கிட்ட சொல்றாரு. நான் முடிஞ்சதை நீ முயற்சி பண்ணி பாருப்பா, ஆனா என்ன பண்ணாலும் இந்த ஊரோட சாபம் நீங்க அதை அப்படின்னு சொல்றோம். நண்பா, இதுக்கு மேல இந்த ஸ்டோரி என்ன ஆச்சு, இந்த சாபம் போச்சா போலியான்றதுலாம் பார்க்க மறக்காம எல்லாரும் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம எல்லாருமே கமெண்ட் பார்த்துன்னு கேளுங்க. அதே மாதிரி உங்களோட ஃப்ரீ ஃபயர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணிடுங்க. அப்படியே என்னோட இன்ஸ்டாகிராம் லிங்க் கமெண்ட்ல தான் இருக்கு, மறக்காம எல்லாரும் ஃபாலோ பண்ணிட்டு என்னோட கில்லியோட கமெண்ட்ல இருக்கு, எல்லாருமே ஜாயின் பண்ணிக்கோங்க. நேம் சேஞ்ச் பண்ண மட்டும் போதும், கொஞ்சம் ஆக்டிவ் பிளேயர்ஸா இருக்கணும். கில்லு பிளேயர்ஸ் கூட ப்ளே பண்ணா போதும். லெவல் 4 கில்டு எல்லாருமே ஜாயின் பண்ணிக்கோங்க. கில்டோ யூடி கமெண்ட்லயும் இருக்கு, டிஸ்கிரிப்ஷன்லயும் இருக்கு.